ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்கூல்லேருந்து வந்து என்னடா இந்த மாதிரி ஒரு குட்டி லைப்ரரியில் உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்க்குறீங்களா? டைனோசர் படமும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி விளையாடிட்டுருக்கோம். என்னடா வீட்டுக்கு போகாமல் இப்படி வந்து இந்த இடத்துல இப்படி உட்காந்துட்ருக்கோன்னு யோசிக்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, நம்மளோட பில்டிங்கில் வந்து ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த ரெனோவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட வீட்லேயும் வந்து வாஷ்ரூம் இருக்கும் இல்லையா? டாய்லெட் இருக்கும்ல, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து அந்த தரையிலேருந்து எல்லாமே இடித்து எடுத்து அதை வந்து திரும்ப வந்து புதுசாக வந்து போடுவாங்க. ஸோ நேற்றுலேருந்து என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடிக்கிற சவுண்டு வந்து தாங்கவே முடியலை. நேற்று தான் அதை வந்து நான் ஃபஸ்ட் டைமாக இங்கே சிங்கப்பூருக்கு வந்து 14 இயர்ஸ் ஆகிடுச்சு. 14 இயர்ஸில் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ரெனோவேஷன் வந்து நம்ம பில்டிங்கில், நாங்கள் இருக்கிற பில்டிங்கில் வந்து இப்போ தான் நடக்குது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, நல்ல வேளை எங்களோட வீட்டு ஓனர் வந்துட்டு அந்த ரெனோவேட் பண்ண சொல்லாதனால அட்லீஸ்ட் நாங்கள் தப்பிச்சிட்டோம். ஏன்னா இல்லைனா இன்னும் தூசி ஆகிடுக்கும், வீடு ஃபுல்லாக தூசி ஆகிடுக்கும். ஸோ இப்போ வந்து நேற்று காலையில் மாடி ரெண்டு மாடி வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பாங்க போல். இன்றைக்கி நம்மளோட ஃப்ளோரும் அதுக்கு கீழே உள்ள ஃப்ளோரும் வந்துட்டு செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த இடிக்கிறது தான் வந்துட்டு ரொம்ப சவுண்டாக இருக்குது. அதனாலே நான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு 2 ஹவர்ஸ் வந்து அட்லீஸ்ட் இங்கே வந்து இந்த மாதிரி லைப்ரரியில் இருந்துப்போம். இன்றைக்கி மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2 ஹவர்ஸ் இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் இங்கேயே வந்து அரேஞ்ச் பண்ணி, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக விளையாடிட்டு நம்ம நிலன் வந்து திரும்ப போய் இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்காரு. இந்த புக்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு திரும்ப கொண்டு போய் அங்கேயே நாங்கள் செட் பண்ணிவிட்டு ஒரு 2 o'clock போல் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு சவுண்டெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சா என்னென்னு பார்ப்போம். இல்லைன்னா திரும்ப இங்கேயே வந்துடலான்ட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நேற்று வந்து நான் நிலனை வந்து தூங்க வச்சுட்டேன். ஆனால் தூங்க வச்சாலுமே அவனுக்கு வந்து அந்த சவுண்டில் வந்துட்டு பதறி பதறி எந்திரிச்சிட்டான். அந்தளவுக்கு ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. நான் வீடியோவும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். அது டேரெக்டாக கேட்குறது வந்து ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. பட் வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரில. அதையும் நான் லைட்டாக இதில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்க. இந்த சவுண்டில் இவனை எப்படி தூங்க வைக்கிறது? கஷ்டம்தான். சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் தூங்கலை? நிலனுக்கு ஆக்சுவலாக தூக்கம் வந்துருச்சுன்னா அவன் கண்ணை வந்து அப்படியே டச் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ பார்த்தேன், தூக்கம் வந்துருச்சுன்றது தெரியுது. ஆனாலும் தூங்க வைக்கணும். இந்த சவுண்டை மீறி நம்ம பாட்டு பாடினோம் அப்படின்னா அவன் கண்டிப்பாக தூங்கிடுவான்னு எனக்கு தெரியும். அம்மாவோட பாட்டை கேட்குறதுக்கு பேசாமல் இந்த சவுண்ட்லேயே தூங்கிடலான்னு சொல்லிட்டு கடைசியில் பிள்ளை தூங்கிடுச்சு. நிலனை பொறுத்தவரை மதியானம் தூங்கலைன்னா 7 மணிக்கு கரெக்டாக அழ ஆரம்பிச்சிருவான். அதனாலேயே நாங்கள் எப்படியாச்சும் தூங்க வச்சிரோன்னு சொல்லிட்டு தூங்க வச்சிட்டோம். பட் இந்த சத்தத்தில் அவனால் தூங்க முடியாமல் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அப்புறம் அவங்க அப்பா கொஞ்சம் நேரம், நான் கொஞ்சம் நேரம்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அவனை அப்படியே தூங்க வச்சோம். இருந்தாலும் அவனுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான தூக்கம் இல்லாததுனால கரெக்டாக 6 மணிக்கு அவங்களோட வேலை முடிஞ்சிருச்சு. பட் 6 மணிக்கு அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். இதுதான் நேற்று நடந்தது. இதனால தான் இன்றைக்கி அட்லீஸ்ட் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் பார்க்கலாம். இன்கேஸ் அதே மாதிரியே ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா, கிருஷானுக்கு வேறு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ வந்து அந்த 6 மணி வரைக்கும் திரும்ப இந்த லைப்ரரியில் தான் வந்து உட்கார போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறோம். ஏன்னா நமக்கு நிலன் வந்துட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கு போகலாம், ஆனால் சத்தம் கேட்குமே, பரவாயில்லையா? பரவாயில்லையா? ஓகே, அப்பாவா வீட்டுக்கு போகலாம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம்ல. அப்படியே எடுத்துட்டு போ. கீழே போட்டுறாத. ஓகே, மெதுவா. வெரி குட் அம்மோ, வெரி குட். நல்ல பிள்ளை இருந்தாங்க. என்னம்மா பசி வந்துருச்சு போல், எல்லாத்தையும் அவனே திரும்ப அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். அங்கே இப்போ என்ன நிலமையில் இருக்குது அப்படின்றத வீடியோ எடுக்க முடிஞ்சதுன்னா நான் வந்து வீடியோ எடுத்து இதில் அட்டாச் பண்ணுறேன். யார் யார் வீட்டிலலாம் வந்து இந்த ரெனோவேஷன் நடக்குதோ அவங்க எல்லோரும் இங்கே இருக்கிற இந்த வாஷ்ரூம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டெம்ப்ரவரியாக நம்ம வீட்டுக்கு கீழே இந்த வாஷ்ரூம் வந்து செட் பண்ணியிருக்காங்க.
கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற லிஃப்ட்டுக்கு வெளியில், அப்புறம் லிஃப்ட்டில், அதே மாதிரி எந்த பில்டிங்கில் எந்த ஃப்ளோரில் வந்து வேலை நடக்குதோ அந்த ஃப்ளோர்லேயும் வந்து இந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. நம்ம ஃப்ளோருக்கு வந்தாச்சு. நேற்று நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கிற 2 வீடு தான் வந்துட்டு ரெனோவேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கிற வீடு, கீழே இருக்கிற வீடு, அது போதாதுன்னு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த வீடும். டாய்லெட் மட்டும்தான் வந்து ரெனோவேட் பண்ணுறாங்க. இருந்தாலுமே இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து தூசி ஆகுன்றதுனால இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து கவர் போட்டு கீழே தரையிலையும் வந்து ஷீட்டு விரித்து அந்த மாதிரி தான் வந்து ரெனோவேஷன் நடக்குது. எவ்வளோ தான் இந்த மாதிரி கவர் பண்ணியிருந்தாலும் ரெனோவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக பெரிய ப்ராசஸாக தான் இருக்கும். நல்ல வேளை நம்ம தப்பிச்சாச்சு அதிலேருந்து. இருந்தாலும் பக்கத்து வீட்டு தூசி நமக்கும் வரதானே செய்யும். அதை விட இந்த சவுண்டு தான் வந்து தாங்கவே முடியலை. என்னம்மா? என்ன சவுண்டு? டிவியில் சவுண்டு வைக்கவா? டிவியில் சவுண்டு போடவா? இந்த சவுண்டில் ஒன்றுமே கேட்காது. சவுண்டு தான் ஃபுல்லாக வச்சுருக்கனே. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் மொபைலுக்கு சார்ஜ் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே போகலான் இருக்கும்போது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து சத்தம் இல்லாமல் இருந்துச்சு. அந்த டைமில் நம்ம நிலனும் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் பாருங்கள். அந்த சத்தம் கேட்டு எழுந்திரிச்சு அழ ஆரம்பித்தவன் தான். கீழே கூட்டு வந்துமே அந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆனனால அழுதுகிட்டே தான் இருந்தான். இன்றைக்கி நம்மளுக்கு தலை மேலே கால் கீழே அதுக்கப்புறம் வந்துட்டு சைட்லன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றி வந்து ரெனோவேட் பண்ணிகிட்டு இருந்தனால ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. இது தாங்கவே முடியலை. குழந்தைய வச்சுருக்கவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலை. கண்டிப்பாக கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இங்கே இருக்கிறவங்க. இன்றைக்கி ஏதோ கிளைமேட் கொஞ்சம் கூலிங்காக இருக்கனால ஓகே. இல்லைனா குழந்தைங்கள வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் நம்ம வந்து வெளியில் இருக்க முடியும்? கிருஷானுக்கு எக்ஸாம் இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக யாராச்சும் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்காச்சும் போயிருந்திருப்போம். அவனுக்கும் எக்ஸாம். வீட்டிலேருந்து வேலை பார்க்க முடியாதுன்னு அவங்க அப்பா ஆஃபீஸ் போயிட்டாங்க. நாங்களும் நம்ம வீட்டிலேருந்து 4 பில்டிங் தள்ளி வந்து இந்த லைப்ரரியில் தான் இருக்கோம். பட் இங்கே வரைக்குமே அந்த சவுண்டு கேட்குது. அப்போ அங்கே எவ்வளோ சவுண்டு கேட்கும்? கிருஷானும் அங்கே படிச்சுட்ருக்கான். நாங்கள் வந்து அப்படியே இந்த ப்ளே கிரவுண்டில் வந்து விளையாடிட்டுருக்கோம். இன்றைக்கி எங்களோட பொழுது இப்படி தான் போச்சு. நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு நாளைக்கு தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.